பென்டான் மார்க்கெட், சோ பென்டான். இந்த பென்டான் மார்க்கெட்டுங்கிறது இந்த டிஸ்ட்ரிக்ட் ஒன், ஹோச்சிமின் சிட்டி டிஸ்ட்ரிக்ட் ஒன்னில் பயங்கர ஃபேமஸான ஒரு இடம். இதுதான் லேண்ட்மார்க்னே சொல்லலாம். உள்ளே எல்லாமே கிடைக்கும், காஃபி பொடியிலேருந்து ட்ரெஸ்ஸஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ். இது ஒரு ஃபேமஸான இடம். ஸோ ரொம்ப பழமையானது. இது எப்படி இருந்து எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். வாங்க நம்ம அந்த மார்க்கெட்டுக்குள்ளே போகலாம். சில்வர் ரிஃப்ளெக்டர்லாம் வச்சு எடுக்காங்க. இதாங்க ஃபுல்லாக ட்ரெஸ்ஸஸ் வெரைட்டிஸ் பாருங்கள். டெய்லர் இன் 24 hours, 24 மணி நேரத்தில் தைச்சி கொடுத்துருவாங்க. இல்லை காப்பி ஐட்டம்ஸ். விலையை அடித்து பேசணும். அதாவது 3 லட்ச ரூபாங்கிறது ஏறக்குறைய 1000 ரூபா. அவன் 3 லட்ச ரூபா சொன்னான்னா நம்ம 1 லட்ச ரூபாய்க்கு கேட்கணும். 50,000 ரூபாய்க்கு ஆரம்பிக்கணும். அதிகபட்சம் 1 லட்ச ரூபாயில் வாங்கணும். பாருங்க, இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸு விதவிதமாக இருக்குது. காஃபி குட்டை. இங்கே வியட்நாம் காஃபி வந்து ரொம்ப ஃபேமஸ். ரொபாஸ்டா, கோகோனட் காஃபி, ப்ளூ மவுண்டைன், வெனிலா, சாக்லேட் பயங்கர ஃபேமஸ். காஃபி வாசம் தூக்குது. ஸோ ஃபுல்லாக ட்ரை ஃப்ரூட்ஸு பாருங்கள். ஃப்ரூட்ஸு அது துரியான். மாம்பழத்தை எப்படி கட் பண்ணுறாங்க, பலாப்பழத்தை எப்படி எடுக்கிறாங்க, மாம்பழம் கட் பண்ணி போடுறாங்க. நல்ல வாசம் தூக்குது மாம்பழம். இது அவங்களோட மார்னிங் ஃபுட்டு. Sugarcane mango. No, it's okay. Okay, thank you. சாப்பிட்ற கூப்பிட்றாங்க. ஜூஸ் ஏதாவது குடிக்கிங்களா? இதுன்னு இளநீ எப்படி வெட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், சுத்தமாக இருக்குது. இது பேக்கெட் வந்துட்டோம். இப்படி சைடில் இது சூட் கேஸு. ஃப்ளவர்ஸ். இந்த ட்ரை மேங்கோ நல்லா இருக்கும். லாஸ்ட் டைம் தாய்லாண்டு போயிருக்கும்போது வாங்கி சாப்பிட்டேன். இந்த பேக் பண்ணுறாங்க ட்ரை மேங்கோ. ஹலோ, this is a dry mango, no? Okay. That's dry. Okay. So bangles, watches, எல்லா வாட்சஸும் கிடைக்கும். Saigon. இந்த சைடு இப்படி இங்கே உள்ளே போகலாம். லுவாக், இது லுவாக் காஃபி, இது ஒரு ஃபேமஸ் இங்கே. அக்ரூட்டு ஃபுல்லாக காஃபி.
ட்ரெஸ்ஸஸ், டிஷர்ட்ஸ் எல்லா பிராண்டுமே கிடைக்கும். Hello. You want to say something, sir? Uống gì vậy? பேக்ஸ், ஹேண்ட் பேக்ஸ். Mình đây cái mặt xinh quá trời. Ồ. Trời, YouTuber. எஸ், தேங்க்யூ. கேப்ஸ் பாருங்க, விதவிதமான தொப்பி, ஹேட்டு. டோல்ஸ், ஹெட்ஃபோன்ஸு, ஃபோன் கவர்ஸு. எஸ், நம்பர் 13. நம்ம எந்த வழியில் வந்தோங்கிறத இது தேடி தான் போகணும். Yêu thảo多少 20 bao. 820 hả chị? Hàng mắt thì nó đẹp. இதாங்க பெண்டாங் மார்க்கெட். எவ்வளோ காஃபி வெரைட்டி. எஸ், ஸ்பெக்ஸ், கண்ணாடி. வாங்க, வந்து பாருங்க. வாங்கணும்னா அடித்து பேசுவாங்க. 10 ரூபா சொன்னா 10 ரூபா சொன்னான்னா 2 ரூபா 1 ரூபா கேளுங்க, 2 ரூபா வாங்க. 3 ரூபாய்க்கு மேலே கொடுக்காதீங்க. அடுத்த இடத்துக்கு மாறி போயிருங்க. 7 to 8 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க உள்ள. பட் ஈவினிங் வந்தீங்கன்னா ஈவினிங் வெளியே சுற்றி கடை போட்டிருப்பாங்க. இங்கேயோட வெளியே சீப்பாக இருக்கும். அவங்க கொஞ்சம் பார்கெயின் பண்ணுறது ஈஸி வெளியே. ஹோச்சிமின் சிட்டி டிஸ்ட்ரிக்ட் 1ல் ஒரு ஃபேமஸ் லேண்ட்மார்க் பெண்டாங் மார்க்கெட்டை பார்த்து முடிச்சிட்டோம். வந்துட்டங்க. ஒரு மாதிரி ரூமை கண்டுபிடிச்சி லுனா ஹோட்டல், சைகான், போய்வியான் ஸ்ட்ரீட் பக்கத்தில் இங்கேருந்து வாக்கபிள் கிட்டத்தட்ட ஒரு 200 meters இருக்கும். ஏற்கனவே இங்கே அந்த பிளிஸ் ஹோட்டலுக்கு அடுத்தது தான் இருக்குது. இது நல்லா இருக்குது, ரூம் நல்லா இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து 2150 ரூபா. வாட் இஸ் யுவர் நேம்? My name is Thang. Hang. Thang. Thang. Yes. Thang. Thang. இஸ் தேங்க் இஸ் தேங்க். அவர் தான் வந்து 2 வாட்டர் பாட்டில் எனக்கு 3 வேணும்னு ஓகே அப்படின்னு கொடுத்தாரு. 4 கேட்டுருக்கலாம் போல் இருக்கு. 4 கேட்டுனாலும் 4 கொடுத்துருப்பாரு. அப்புறம் கெட்டில் இருக்குது, காஃபி பவுடர் சுகர் இல்லை. அப்புறம் சொன்னேன் எனக்கு காஃபி கண்டிப்பாக மஸ்டாக வேணும்ன்ட்டு. ஓகே, நான் 3-in-1 காஃபி நெஸ்கேஃப் தரேன் அப்படின்னாரு, கொடுத்தாரு. 2 டீ, ஒரு நாளைக்கு 2 இது அதுவும் தரேன்ட்டாரு. ஸோ டோட்டலாக 2150 ரூபா பர் டே. 3 டேஸுக்கு புக் பண்ணியிருக்கோம். ரூம் நல்லாயிருக்கு. வாங்க, நான் பார்த்துட்டேன். இப்போ தான் ரூம் செக்இன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறேன். வாங்க போகலாம். ஓகே, Thank you, sir. தேங்க்யூ. Thank you. ஸோ 4th ஃப்ளோரு 403ண்ணா. 403, sir. ஓகே, Yes, sir. Enjoy your time. ரூமில் போய் செக்இன் பண்ணிட்டு அடுத்த பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்துருக்கேன். அங்கே போய் சாப்பிடணும். அங்கே தாலி, வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் தாலி இருக்குது. தாலி சாப்பிட்டு ஒரு 1 week ஆச்சு. அதனால் ஸோ இன்னைக்கு மீல்ஸு சாப்பிடுவோம். ஸோ கீழே பேஸ்மெண்ட்டில் இருந்து காரை நிப்பாட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். சொன்னேன் இல்லையா, டோட்டலாக இங்கே வியட்நாமே வந்து அகலம் கம்மி, நீளம் ஜாஸ்தி, அகலம் கம்மி. ஸோ என்ன லெஃப்ட் இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது. 3லே இருக்குது. 3லேருந்து இப்போ தான் கீழே போட்டு விடுறது. ஸோ இந்த ஹோட்டலோட அகலமே இவ்வளோ தான். இப்படி ஆப்போசிட் இருக்குது. இது ஒரு 104, அது ஒரு ரூமு. பார்க்குறேன், நம்ம ரூமை பார்த்தா அவங்களுக்கு தெரியும்.
3 2 2ல நிற்க. என்ன இது எல்லாமே இன்னைக்கு இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது. ஓகே, 2லேருந்து யாரும் வராங்க போல் இருக்கு. அதான் 2ல லிஃப்ட் ஸ்டே ஆயிடுச்சு. ஃபாஸ்ட்டாக இருந்த வியட்நாம் இந்த இடம் எல்லாமே ஸ்லோ ஆயிடுச்சு. ஃப்ளைட்டில் இருந்து பஸ்ஸில் இருந்து லிஃப்ட்டு கூட ஸ்லோவாக இருக்குது. பேஸ்மெண்ட்டு போயிடுச்சு. யூ வாண்ட் டு கம்? ஓகே, அவங்க வரல போல் இருக்கு. நம்ம கையில் கேமரா இருக்கிறதுனால அவங்க வரல. ஓகே, பரவாயில்ல, நம்ம போகலாம். லிஃப்ட்டு, சின்ன லிஃப்ட்டு. பசி, காலையில் ஒன்றுமே சாப்பிடல. நைட்டு சாப்பிட்டதே 1 மணிக்கு தான் சாப்பிட்டோம். கிராபில் ஆர்டர் போட்டு அதே சொல்லி பட்டூர் ஆஃபரில் எல்லாம் போக 92,000 ரூபா வந்துச்சு. 3rd ஃப்ளோர் 4th ஃப்ளோருக்கு போனோம். 3rd ஃப்ளோரில் இறங்கிட்டோம். அளவில் 303 போயிட்டோம். 403 நம்ம ரூம். இதுதான் இதில் இதாங்க ஹோட்டல் ரூம். இது பாத்ரூமு. லைட் சுவிட்ச் எல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியலையே. ஸோ எல்லாமே ஏசி. இதே காலையில் பார்த்த ஹோச்சிமின் சிட்டியும் இப்போ நைட்டில் பார்க்குற ஹோச்சிமின் சிட்டியும் பாருங்கள். அப்படி அந்த வைப் கூடி இருக்கும். அந்த ரோட்டோரமாக இருக்கிற இந்த கடைகளில் வந்து உட்காந்து இவ்வளோதான். அவங்களோட பெஞ்செல்லாம் நம்ம மாதிரி உயரமாக இருக்காது. பிளாஸ்டிக்கில் சின்ன ஸ்டூலு, சின்ன பெஞ்சு போட்டு ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி அப்படி வந்து உட்காந்து சாப்பிட்றது. அப்படியே எந்த ரோடு பார்த்தீங்கன்னாலும் எல்லா ரோட்லையும் இந்த மாதிரி கடை இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் அநேகமாக இவங்க வீட்டில் எதுவுமே செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வியட்நாமீஸ் இங்கே இல்லை, பண்ணாயிலே அப்படி தான். அது போக இங்கே பாருங்க, கான் இப்போ நைட்டானாலே பிஸி ஆயிரும். என்ன டிராஃபிக் பாருங்கள், என்ன பிஸியான இருக்கும். அதுபோல் இங்கே இன்னொரு விஷயம்னு, பிளாட்ஃபார்மில் நடந்து போகும்போது நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். ஏன்னா அப்படியே வந்துகிட்டே இருக்கவங்க டக்குன்னு பிளாட்ஃபார்மில் ஏறிடுவாங்க, 2 வீலர்ஸ். நம்ம இப்போ ரோட்டை கிராஸ் பண்ணோம். எங்கே போகிறோம்னா புய்வியான் ஸ்ட்ரீட், வாக்கிங் ஸ்ட்ரீட். காலைல காட்டினா இல்லையா, ஆளே இல்லாமல். இப்போ பாருங்கள் அந்த ஸ்ட்ரீட் எப்படி இருக்குன்ட்டு. இந்த ப்ளஸ் க்ரீனாக மாறணும். எவ்வளோனா 2 வீலர்ஸ் பாருங்கள், ஃபுல்லாக எவ்வளோ 2 வீலர்ஸ் எப்படி வராங்க. ஆனால் இவங்கள மாதிரி பிரமாதமாக ஓட்டவே முடியாதுங்க. பாதி வந்துட்டோம். மீதி பாதியே கிடக்கிறதா கிடந்துடலாம். எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் இந்த மாதிரி கடை வந்துடும். இனிமே இங்கே ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு 6 2 வீலர் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒருத்தருக்கு 2 2 வீலர், 3 பேர் இருந்தாங்கன்னா 6 2 வீலர் இருக்குன்னு நினைக்கிறேன். அது மாதிரி இங்கே இந்த நாய் பெட் வளர்க்குறது இங்கே ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சமான ஒன்றுன்னு நினைக்கிறேன். இந்த கடைக்காரங்கள்ட்ட கிட்டத்தட்ட விதவிதமான நாய் வச்சுருக்காங்க. அது வியாபாரத்துக்கு வரும்போது கூட்டு வந்துருந்தாங்க. இந்த வந்துட்டேங்க. இங்கே வந்து சர்க்கிள் கே ரொம்ப ஃபேமஸ். அங்கே இந்தோனேஷியாவில் இண்டோ மார்ட் மாதிரி, அல்ஃபா மார்ட் மாதிரி, இங்கே சர்க்கிள் கே. 7-Eleven கூட கம்மியாக தான் பார்க்க முடியும். ஃபுல்லாக சர்க்கிள் கே தான். இன்னும் நேராக ஒரு 11 மணிக்கு வந்தோன்னா இன்னும் வைப்பாக இருக்கும்.
பாருங்க ஸ்போர்ட்ஸ் ஃபுட்பால் மேட்ச் நடக்க பெரிய ஸ்க்ரீனு. ஸ்ட்ரீட் இப்போ தாங்க ஆரம்பிக்க தெரியுதா? வாக்கிங் ஸ்ட்ரீட். அதாவது ஆடாதவங்களையும் ஆட வச்சிரும் இந்த தெரு.